अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. நம்மளாம் வஞ்சிக்கக்கூடிய இதர மதங்கள் இருக்கே, மற்றைய மதங்கள், அதெல்லாம் அந்த மதங்களினுடைய தன்மையை சொல்லி அதெல்லாம் சரியில்லை, இதுதான் சரி அப்படின்னு மாற்றி அவர்கள் சொல்கிற கூற்றுலேயே மாறுதல் இருக்குது. அப்படியே அவள் சொல்கிறபடியே அவள் கடைசி வரையில் நிற்க முடியாது, இன்னென்ன காரணத்தினால அவள் மாறுறா அப்படின்றத சொல்கிறது ஒன்றும் நடக்கிறது ஒன்றும் அப்படின்ற ரீதியில் ஆகும் அப்படின்றத மாற்றி அதை நமக்கு அருளக்கூடியவர் வந்தார் வாழியே. சரி, இப்போது பொதுவாக கண்டித்தார் எல்லா மதத்தையும். அப்புறம் பிரதக்கா தனித்தனியாக ஒவ்வொரு மதங்களில் இருக்கிற தோஷத்தை சொல்லி அதை கண்டிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கார். அதில் பிரத்யக்ஷம் மாத்திரம் பார்க்கறது மாத்திரம்தான் உண்மை, மற்றது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய லோகாயத மதம் சாருவாக மதம். அதனால் நீ இன்றைக்கி ஒரு உருவம் எடுத்துகிட்டு இருக்க, ஆணாக இருக்க பெண்ணாக இருக்க, அனுபவி, அவ்வளோதான். நரகம் அது இது, தர்மம் அதர்மம், நரகம் சொர்க்கம், முன்பிறவி மறுபிறவி, அதெல்லாம் நினைக்காத அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் கிடையாது அப்படி சொல்லக்கூடிய வேதமும் இல்லைன்னு சொல்கிறான். ஸோ அவன் என்ன பண்ணுறான், பிரத்யக்ஷத்தால் தான் பார்த்தத இன்னொரு இடத்துல பார்த்துச்சு என்ன பண்ணுறான், நெருப்பும் புகையும் பார்க்குறான். பிரத்யக்ஷத்தில் என்ன, இன்னொரு இடத்துல புகை மாத்திரம் மேலே தெரியுதுன்னா அந்த இடத்துல கீழே நெருப்பு இருக்குது அப்படின்னு அனுமானம் பண்ணுறான். அந்த இடத்துல இருக்குதா இல்லையான்னு இவன் பார்க்கலை, அனுமானம் பண்ணுறான். அதே பிரத்யக்ஷத்தை காட்டிலும் அனுமானம்னு ஒத்துக்கிறான். ஒன்று இல்லாத முடியாது, ஆனால் அவன் அந்த காரியத்தை பண்ணுறான். பிரத்யக்ஷம் மாத்திரம்தான் சரின்னு சொல்லிவிட்டு அந்த காரியத்தை பண்ணுறான். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தன் பார்க்கான், அதை அவன் சொல்கிறான், இவன் அதை ஏற்றுக்கிறான் உண்மை. இவன் நேரம் பார்க்கலை, வேற ஒருத்தன் பார்க்கான், அதை அறியறான், இவங்ககிட்ட சொல்கிறான், அதை அப்படியே ஏற்றுக்கிறான். அதே மாதிரி வேதம் சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேன், வேதமெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி பிரத்யக்ஷத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது, பூர்வ ஜென்மா கிடையாது, உத்தர ஜென்மா கிடையாதுன்னு சொல்கிறவன் எடுத்த உடனே குழந்தை தாய்ப்பால் சாப்பிட்றது எப்படின்னா அவனுக்கு பதில் சொல்கிறதுக்கு வழி கிடையாது. முன்பிறவி வாசனையினால்தான் அது பண்ணுறது. அதனால் முன்பிறவி மறுபிறவி அதெல்லாம் உண்டுன்னு வேதம் சொல்கிறத அவங்க தான் ஒத்துக்கணும், இதுக்கு பதில் சொல்லலைன்னா கூட. அதே போல் இந்த சரீரத்தை தவிர, காணக்கூடிய சரீரத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது, ஆத்மான்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறவன் என்னுடைய கை என்னுடைய கால் அப்படின்னு சரீர அவயவங்கள்லாம் சொல்லச்சு அது எப்படி அவனுக்கு என்னுடையன்றது, அது யார், அப்போ ஆத்மா தானே. அப்போது வேதத்தை தான் அவன் ஒத்துக்கணும். ஆனால் முரண்டு பிடிச்சிண்டு அவன் பிரத்யக்ஷத்தை தவிர வேறு ஒரு பிரமாணம் இல்லை அப்படின்னு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான். அதனால் இப்போது அப்படிப்பட்ட இவனை கண்டித்த உடனே லோகாயத மதம் சாருவாகமும் ரொம்ப அழகாக பேசுகிறானே தேனொழுக, அவனை கண்டிச்சா விட்டு பௌத்த மதத்தை கண்டிக்கிறார். பௌத்த மதம் மொத்தம் 4 மதம், 4 பிரிவு. மாத்தியமிகன், யோகாச்சாரன், சௌத்திராந்தகன், வைபாஷிகர் அப்படின்னு 4 பேர். புத்தருக்கு சீடர் சிஷ்யாள் 4 பேர்.
அதில் மாத்தியமிகன் இருக்கவன் தான் பிரதான சிஷ்யன், மற்றவெல்லாம் அதுக்கு அடுத்த சிஷ்யன். அந்த பௌத்தர் அந்த மதத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாம் சூன்யம், ஒரு வஸ்து கூட கிடையாது, மொத்தம் சூன்யம் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல வரைச்சே பாருங்கள், இவன் ஒரு வஸ்து கூட கிடையாது, சர்வம் சூன்யம்ன்றான். ஆனால் அத்வைத்தி என்ன பண்ணுறான், ஒரே ஒரு வஸ்து பிரம்மம் மாத்திரம்தான் சத்தியம், மீதி எல்லாம் பொய். அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம், மீதி எல்லாம் மித்தியை, பொய். அதனால தான் சுவாமி தேசிகன் அத்வைத்தியை சொல்லச்சே என்ன சொல்கிறேன்னா பிரச்சன்ன பௌத்தன். அதாவது பசுத்தோல் போத்தின புலி, அதாவது பசுன்னு நினச்சிப்போம், ஆனால் அது புலி பாயும், ஏமாந்து போயிடும். அந்த மாதிரி இவன் வைதிகன்னு சொல்லிக்கிறான் அத்வைத்தி தன்னை, ஆனால் இவனும் தான் இது புலி தான், இது பசு இல்லை, பசுத்தோல் போத்தின புலின்ற மாதிரி பிரச்சன்ன பௌத்தன். அந்த பௌத்தன் தான் இப்படி வேதத்தை ஒத்துக்கிற மாதிரி ஒத்துண்டு தன் கொள்கையை ஸ்தாபிக்கிறதுக்காக வந்தவன் மாதிரி அவளை சொல்கிறார் அத்வைத்திய பிரச்சன்ன பௌத்தன். அதனால்தான் இந்த 4 பேரை பௌத்த மதத்தை கண்டித்த உடனே அவன் வைதிக மதம் தேசிகன் என்ன பண்ண போகிறார், உடனே அத்வைத்தியை கண்டித்து தான் மற்ற மதத்தெல்லாம் கண்டிக்க போகிறார். காரணம் என்னென்னா இவனுக்கு அவனுக்கும் ஒன்றும் வாசியே கிடையாது. இவன் வேதத்தெல்லாம் ஒத்துக்காத ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சர்வம் சூன்யம் அது இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படி ஏறுறான். அவன் என்ன பண்ணுறான், வேதத்தை ஒத்துண்டு இந்த சூன்யம் அது இது அதெல்லாம் கொஞ்சம் இவன் சொல்கிறது 80% 90% அவள் சொல்லிகிட்டு இருக்கான். அதனால் பிரச்சத்த பௌத்தன் சரி போட்டோம். அதனால் இந்த மாத்தியமிகன், யோகாச்சாரன், சௌத்ராந்திகன், வைபாஷிகன் 4 பேர் புத்தருடைய சீடன். அதில் மாத்தியமிகன்றவன் என்னன்னா ஆரம்பத்தில் இருக்கிற சீடன், அவன் மொத்தமே சூன்யம் தான். இதுக்கு மேலே வரவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒத்துப்பான், அப்புறம் இல்லைன்னு சொல்லுவான். சரி, அது இருக்கட்டும். அவன் அந்த மாதிரி இருக்கக்கூடியவன். லோகத்தில் பொதுவாக அது அந்தந்த ஸ்தலத்தில் வரைச்சே சொல்லுவோம். ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னால் சத்து அப்படின்னு சொல்லுவான். சத்துன்னா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது நாம் கூட பசங்களை வெய்ய அசத்து அப்படின்னும். அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல குணம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதான் இல்லாத வஸ்துவை அசத்துன்னு சொல்லுவாள், இருக்கிற வஸ்துவை சத்துன்னு சொல்லுவாள். இருக்கிறது இல்லை அந்த மாதிரி மெய்யும் பொய்யுமா ஒரு பொருள் இருக்குதுன்னா சதா சத், சத்து அசத்துன்னு சேர்த்து சதசத்துன்னு சொல்லுவான். மெய்யும் இல்லை பொய்யும் இல்லை அப்படின்னு ஒரு இருக்கிற விஷயத்த சதசத்து விலக்ஷணம். மெய்யுமா இருக்குது பொய்யுமா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய சதசத்து இருக்குதே, அதை காட்டிலும் மாறுபட்டது. அதாவது மெய்யும் இல்லை பொய்யும் இல்லை அப்படின்னு இந்த 4 விதம் என்னதுன்றது இப்போ இது பண்ண வேண்டாம். லோகத்தில் இருக்கிற பொருள்கள்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு லோக விவகாரம் உண்டு. இப்போ சத்துன்றது நமக்கு தெரியும். அதாவது லோகத்தில் இருக்கிற பொருள் எத்தனையோ, எல்லாம் மாட்டுக்கு கொம்பு இருக்குது சத்து, முயலுக்கு கொம்பு இல்லை அது அசத்து, சரிதானே? இப்போ சதசத்து என்ன அதெல்லாம் வேண்டாம் நமக்கு, அப்புறம் போவோம். அப்போ இந்த 4 விதத்துலேயும் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லக்கூடியவன் மாத்தியமிகன். எல்லாமே சூன்யம் அப்படின்னு சொல்கிறவன். அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா சர்வலோக நாதனா பெருமாள் பிரகாசிக்கிறான். சர்வலோகத்துக்கும் நாதனா பெருமாள் பிரகாசித்து அவன் இந்த சேத்தனா விசிஷ்ட சேத்தன வஸ்துக்களை அவன் வச்சுண்டு நமக்கெல்லாம் போக்கிய போகோபகரண போகஸ்தான இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறான். நம்முடைய சரீரேந்திரியங்களை கொடுத்து போக்கிய போகஸ்தான போகோபகரணம் இதெல்லாம் கொடுக்குறான். இதெல்லாம் அவனுக்கு நாம் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால வருது. இப்படிலாம் இருக்கிறத இழந்துடுறான். எல்லாமே சூன்யம்னு சொன்னால் விட்டு என்னத்துக்கு அதெல்லாம் இவன் அந்த வஸ்துவெலாம் அனுபவிக்கணும் இல்லை, மொத்தம் சூன்யமாச்சே, இல்லாத வஸ்து. அதனால் இவனும் இல்லை எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு உதாரணம் சாய்க்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அதாவது பதி இருக்கான், அந்த பதி உயிரோடு இருந்துச்சேவே அவனை வெறுத்து அந்த திருமங்கல்யத்தில்
போட்டுட்டு அவனுக்கும் எனக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி வெறும் வீணாக போகிறாளே, எந்த விதமான போகத்தையும் அனுபவிக்காத, அதை ஒத்தது இவனுடைய காரியம் அப்படின்னு நமக்கு உதாரணத்தை சொல்லி இவனை விளக்குறேன். அந்த பாசுரம் என்னது அப்படின்னு சொன்னால், அதாவது பரமத பங்கத்தில் முதல்ல அதிகாரத்துக்கு மாத்திரம் சக்கரத்தாழ்வார ஸ்தோத்திரம் பண்ணி அப்புறம் அந்த அதிகார பாசுரங்கள் 2. அதனால் முதல் 4 அதிகாரம் பிரஸ்தாவன அதிகாரம், ஜீவாதிகாரம், அச்சேதனாதிகாரம், பரதத்துவாதிகாரம். அதனால் 4 2 8 முதல்ல சூரசனுக்கு 9 பாசுரம் ஆனால் விட்டு பொதுவாக கண்டிக்கிறது 2 பாசுரம் 10 11 சமுதாய தோஷாதிகாரம். அதுக்கப்புறம் யோகா இது இவன் இருக்கான சார்வாக மதம் லோகாயத்த பங்காதிகாரம் 2 13 பாசுரங்கள். இப்போ 14வது பாசுரத்தில் மாத்தியமிக பங்காதிகாரத்தை கண்டிக்க ஆரம்பிக்கச்சே அவனை பற்றி சுருக்கமாக சொல்லி ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிற உதாரணத்தோடு. அதான் காணாது இலதென்னும் கல்வியினாரை கடந்ததற்பின், பிரத்யக்ஷத்தினால பார்க்கறத தவிர வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு மதம் பேசுகிறானே, கல்வியினார்னா அந்த மாதிரி ஒரு கொள்கையை அதான் ஒரு பிரச்சாரம் பண்ணுறானே, அவனை கடிந்ததற்பின் அவனை கண்டிச்சா விட்டு கோணார் குதர்க்கங்கள் கொண்டே, கோன் அப்படின்னா வக்ர புத்தியோட கூட குயுக்தி தான் குதர்க்கங்கள் கொண்டு குழப்பும் பௌத்தர்களில். ஆனால் வக்ர புத்தி கொண்டு வெறும லோகத்தை குழப்பக்கூடியவா பௌத்தர். அது எப்படின்னு மேலே சொல்லுவார். பௌத்தர் அந்த குதர்க்கங்கள் குழப்பும் பௌத்தர்களில்னா பௌத்தர்கள் நிறைய பேர் அர்த்தம். அதில் ஒத்தனை சொல்ல போகிறேன். பௌத்தர்களில் நானாது அனைத்தும் இலதென்னும், வெட்கமே இல்லாமல் அனைத்தும் இல்லை, அனைத்தும் இலதென்னும், கொஞ்சம் கூட எதுவுமே எந்த வஸ்துவும் இல்லை அப்படின்னு இலது 4 வகை அந்நிதன்னும். இது எல்லாம் இந்த 4 வகையில் எதுவுமே அடங்காது, எதுவுமே கிடையாது. அதான் சத்து அசத்து சதசத் விலக்ஷணம் அப்படின்ற எதுலேயுமே அடங்காதுன்னு சொல்லக்கூடிய 4 வகை அந்நீது அப்படின்னு சொல்கிறானே என்றும், வாணாள் அறுக்கின்ன, வாழ்நாள்லேயே அவனோட பத்தியோட கூட சேர்ந்து இல்லாமல் அந்த இத்தை அறுக்கிறாளே, திருமங்கல்யத்தை எடுத்து போட்டு, அப்படிப்பட்ட மத்திமத்தான்னா மாத்தியமிகன் அப்படின்றத மத்திமத்தான்னு தமிழ் சொல்ற. அவருடைய வழியை மத்திமத்தான் வழி மாற்றுவோமே, அவனுடைய சித்தாந்தத்தை மாற்றுவோம், அதில் இருக்கிற தோஷங்கள்லாம் சொல்லி கண்டிப்போம் அப்படின்னு சொல்கிறேன். முதல் பாட்டு இந்த மாத்தியமனுடைய கொள்கை என்னன்னா இதான். அவனுடைய கொள்கையை சொல்லிட்டோம். எதுவுமே இல்லை, எல்லாம் சூன்யம், சத்து அசத்து எதுலேயுமே சேராது இந்த பிரபஞ்சம், எல்லாம் சூன்யம்னு பார்க்குறத சொல்லிட்டான். அவனாவது சார்வாகன் என்ன பண்ணான், பிரத்யக்ஷத்தை பார்க்குறது ஏன்னா ஒத்துண்டான், இவன் எல்லாத்தையுமே இல்லைன்னு சொன்னான். அதனால் தேவர் என்ன மனுஷர் என்ன, பெருமாள் எப்படி சிருஷ்டிக்கிறார், தேவர் உலகோடு உயிர் படைத்தான் அப்படின்னு சிருஷ்டிக்கிட்டு, அந்த தேவர் என்ன மனுஷர் என்ன இவனுடைய கொள்கையை பார்த்து இவெல்லாம் பரிகசிக்கிறான். நாம் இந்த தேவரும் மனுஷ உலகமும் தேவர்கள் எல்லாரும் மனுஷால் எல்லாரும் பரிகசிச்சான் இல்லை, அவன் மனசே அவனை பரிகசிக்கிறது. அவன் மனுஷனில் ஒருத்தந்தானே, அவன் இந்த மாதிரி தாறுமாறாக சொல்கிறானே, என்னடா இது நாம் இருக்கோம், நம்ம மனசு இருக்குது, இவ்வளோ பொருள் அனுபவிக்கிற பொருள் இருக்குது, அது இருக்குது, இவன் எதுவுமே இல்லை எல்லாம் சூன்யம்னு சொல்கிறானே அப்படின்னு அவனுடைய மனசே அவன் பரிகசிக்கிறதுன்னு சொல்கிறேன். அப்படி பரிகசிக்கக்கூடியபடி அவன் தன்னுடைய மத கொள்கையை சூன்யம்னு சொல்கிறான். இப்படி சூன்யமாக்கிறதுனால அவன் எம்பெருமானையும் சேத்தனாச்சேத்தனங்களையும் இல்லையாக்கி, அதான் இந்த மாதிரி அவனுடைய துஷ்பிரச்சாரத்தினால எம்பெருமானையும்
எம்பெருமானுடைய உடலாக இருக்கிற சேத்தனா சேத்தனத்தையும் அவன் இல்லைன்னு சொல்லி மொத்தமாக இந்த லோகத்தை அழிக்காம, ஏன்னா எது அசாரமோ அதுதான் ஜனங்களுக்கு ரொம்ப சுலபமாக பற்றும். அசாரத்தை தான் இந்த பன்னாடைன்னு ஒன்று, இந்த தென்னை மரத்தெலாம் வலை போல் ஒன்று இருக்கும். அதில் என்னென்னா சாரமான வஸ்துவெலாம் கீழே விட்டுடும், ஜல்லடை மாதிரி. என்ன அசாரமாக இருக்கிற வஸ்து மேலே தங்கும், சக்கையெல்லாம் அதில் தங்கும். அந்த மாதிரி லோகத்தில் இந்த ஒன்றுமே இல்லாத சக்கையாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் சட்டுன்னு கிரகிப்பார்கள். சாரமாக இருக்கிற விஷயத்தை கிரகிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால் இவன் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாம் போய் தான், அதுதான் இதுதான், இப்படி அழிஞ்சு போது பாருங்கள், அது போது பாருங்கள் அப்படின்னு ஏதோ சொன்னான்னா, அப்போ அதனால் எம்பெருமான் இல்லை, சேத்தனா சேத்தன பிரபஞ்சம் இல்லை. அதனால் எம்பெருமானுடைய ஆராதனை என்னத்துக்கு? சேத்தனா சேத்தன பிரபஞ்சங்களை அனுபவிக்கிறதா இருந்தால் தானே ஒரு ஆராதனை பண்ணணும், பூஜை பண்ணணும், பூஜையினால் பலன் பெறணும், அதெல்லாம் இருக்குது. அப்போ என்ன, இவனுடைய வாதத்தினால மொத்தம் சூரியத்தினால இப்படி எம்பெருமானையும் லோகத்தையும் கொள்ளை கொண்டு விட்டான்னா, கொள்ளை கொள்றதுன்னா என்ன அர்த்தம்? மற்றவாள்லாம் தன் மார்க்கத்தில் இழுத்து இதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அபகரிச்சுட்டான்னா, அவன் அபகரிக்க முடியாதபடிக்கு அந்த மாதிரி பண்ணாதபடிக்கு அவனுடைய மதத்தை கண்டித்து நாம் பண்ணுறோம் அப்படின்னு உத்தர அதிகாரம் தான், உத்தர பாட்டில் சொல்கிறார் அதிகார முடிவில். இந்த அதிகாரத்தில் சுவாமி தேசிகன் விபுலமாக இந்த சூன்யம்னு சொல்கிற மதத்தை கண்டிக்கிற. அவ்வளோ தூரமெல்லாம் நான் பரமத பங்கம் சேவிக்கலை. இப்போது ஒவ்வொரு மதத்தையும் எப்படி மாற்றுறார், அந்த மதம் எப்படி மோசமாக இருக்குது, அதாவது சரியில்லாத தன்மையாக இருக்குது, அதை எப்படி இவர் மாற்றுறார் அப்படின்றது மாத்திரம் நாம் வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன்றதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அதனால் இதை கடைசியாக இந்த மாதிரி சொல்கிறார். அவன் சொல்கிற செய்கையே தேவர் என்ன, மனுஷர் என்ன, அவன் தன்னுடைய மனசையை கூட பரிகசிக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அப்புறம் அதனால் என்னன்னா பிரமாணமே கிடையாது அவனுக்கு. வேதம்ன்றது பிரமாணம் இல்லை. ஏன்? எல்லாம் சூன்யம், அதை கொண்டு அறிய வேண்டிய வஸ்துவும் இல்லை. அவன் வேதத்தை என்ன எல்லாமே சூன்யமானதுனால அறிந்து தரக்கூடிய பிரமாணம் இருக்குதே வேதம், அதுவும் கிடையாது. வேதத்தை தான் அறிந்து தரக்கூடிய பிரமாணத்தினால அறிபவன் ஒருத்தன் இருக்கானே, வேதம் காட்டுற பரமபுருஷன், அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் இதுவும் கிடையாது. என்னது? வேற எந்த மார்க்கமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவன். அப்படி பிரச்சாரம் பண்ணி தானும் இல்லை, தான் சொல்கிறான். இப்போ மதத்தை பிரவர்த்திக்கிறானே, மாத்தியமன் எல்லாம் சூன்யன்னு, அதுவும் இல்லை. அந்த தான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறான். அதாவது என்னன்னா, அறிந்து தரக்கூடிய பிரமாணமாக இருக்கிற வேதம் இல்லை, வேதத்தினால் அறியப்படக்கூடிய பொருள் இல்லை, எம்பெருமான் இல்லை. சரி, இப்போ நீ சொல்கிறேடா எல்லாம் சூன்யன்னு சொன்னால், நீ ஒன்று சொல்லின்னு இருக்கியே, நீ யார் அப்படின்னு சொன்னால் நானும் இல்லை. சரி, நீ ஏதோ உபதேசம் பண்ணுறிய அந்த வார்த்தையெல்லாம், அந்த வார்த்தையும் இல்லை, அதுக்கு அர்த்தம் இல்லையா நீ சொல்கிறதுக்கு? அப்போ அதுவும் இல்லை, எல்லாமே சூன்யம் அப்படின்னு சொல். அதனால தான் எல்லாரும் பரிகசிக்கிறா, அவன் மனசு உள்பட தான் சொல்லிண்டே இதெல்லாம் சூன்யம், இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ எதுக்கு சொல்லுவானே இல்லை? அந்த மாதிரி யாருது? அதுதான் இந்த பாசுரத்தில் சாதிக்கிறார். இதெல்லாம் விஸ்தாரமாக அங்கே சாதிக்கிறார். நாம் இந்த முதல் பாசுரம் கடைசி பாசுரத்தை மாத்திரம், அது கடைசி பாசுரத்தில் தான் அவன் என்னென்ன மாதிரிலாம் சொல்லியிருக்கான்றதை சொல்லிட்டார். மானமிலை மேயமிலை என்று மற்றோர் வாத நெறி இலை என்னும் வாது பூண்டு. மானம் இல்லை, மானம்னா பிரமாணமானது ஒன்றுமே கிடையாது. மேயம் பிரமாணத்தினால காட்டப்படக்கூடிய வஸ்து, அறியக்கூடிய வஸ்து ஒன்றுமில்லை. மற்றோர் வாத நெறி இலை என்னும் வேறு ஒரு வாத மார்க்கமும் கிடையாது, அதுவும் கிடையாது.
சரி, இப்போ நீ ஏதோ சொல்லின்னு இருக்கியே, நீ என்னாச்சு? நீ ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறியோ இல்லை? இப்போ ஒரு வாதம் பண்ணி நீ எல்லாம் நின்று ஸ்தாபிக்கிறிய, அப்போ நீ ஒரு வாதம் பண்ணி தானே அதை ஸ்தாபிக்கிற. அப்படின்னா வாது பூண்ட தானும் இல்லை, வாதம் புரியக்கூடிய நான் கூட இல்லை, தன்னையே இல்லைன்னு சொல்லிக்கிறான். அதுவும் சூன்யம்தான். தன் முறையும் பொருளும் இல்லை, தான் சொல்கிற வார்த்தையும் இல்லை, அந்த வார்த்தைக்கு அர்த்தமும் கிடையாது. எப்படி இருக்குது? அப்போ நீ என்னத்துக்கு ஒரு மதத்தை பிரவர்த்திக்கிறது? சொல்லக்கூடிய நானும் இல்லை, நான் சொல்லக்கூடிய வார்த்தையும் இல்லை, அந்த வார்த்தையினால் ஏற்படக்கூடிய அர்த்தமும் இல்லை, பொருளும் இல்லை அப்படின்னு. அப்போ அது மாத்திரம் இல்லாதில்லை, தத்துவத்தின் உணர்த்தி ஷயம் இல்லை என்றும். ஒரு தத்துவத்தை பேசினாக்கா தத்துவத்தினுடைய அறிவு வருது. அந்த அறிவு வந்ததுன்னா அதை வாதம் பண்ணால் ஜெயம் வருதோ இல்லை, அதில் இந்த தத்துவத்தை ஸ்தாபிக்கிறானோ இல்லை தன்னுடைய மதத்தை, அப்போ ஸ்தாபிச்சான்னா அது ஜெயிக்கிறான்னு தானே அர்த்தம். அதுவும் கிடையாது. தத்துவத்தின் உணர்த்தி, தத்துவத்தினுடைய அறிவும் கிடையாது, அது ஸ்தாபிக்கிறதுனால ஜெயமும் கிடையாது. ஏன்னா இவன் இருந்தால் தானே, இவனே இல்லைன்னு சொல்கிறான், ஆனால் ஜெயமும் இல்லை அப்படின்னு எல்லாம் சூன்யம் அப்படின்னு மொத்தமாக சொல்லிட்டான். ஒன்று விடாதே. அந்த அதிகாரத்தில் விசதமாக அவன் மதத்தை சொல்லி கண்டித்தது மொத்தத்தையும் இந்த இடத்துல, இந்த பாசுரத்தில் சாதிச்சுட்டேன். இதுவரையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். தத்துவத்தின் உணர்த்தி ஷயம் இல்லை என்னும் இந்த மாதிரி அவன் சொல்கிறத பார்த்து வானவரும் மானவரும் மனமும் வெள்ளி, வானவர் தேவதைகள், தேவருலகோடு உயிர் படைத்தான்னு தேவருலகு மனுஷ உலகெல்லாம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தேவதைகள் என்ன, மனுஷர்கள் என்ன, எல்லாரும் இவனை வெல்கிறார். அது மாத்திரம் இல்லை, இவனுடைய மனசேவும் என்ன மனமும் கூசும்படி இந்த மாதிரி இவன் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறான். இப்படி பேசக்கூடிய வளம் பேசும் சர்வம் சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய மதத்தினுடைய பெருமை. வளம்னா என்ன அர்த்தம்னா, வளமாக இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அதான் இந்த இடத்துல என்ன, இவனுடைய வாதம் ரொம்ப நன்னா இருக்குதுன்னு அவனே சொல்லிக்கிறான். எல்லாம் பொய்ன்னு சொல்லிண்டே இதையும் சொல்கிறான். வளம் பேசும் அப்படிப்பட்ட பெருமையை பேசுகின்ற மதிகேடன் மத்திமத்தான், மதி கெட்டவன் இருக்கான, அறிவு கெட்டவன், மத்திமத்தான் மாத்தியமிகன், தேனநறி கொண்டனைத்தும் திருடா வண்ணம், திருட்டு வழியை கை கொண்டு எல்லா வஸ்துக்களையும் திருடாதபடி இல்லையாக்கி. திருடுறதுன்னா என்ன அர்த்தம்? எந்த வஸ்துவுமே இல்லை. பாருங்க, இப்படி திருடுறான்னு சொல்கிறேன்னா, இப்போ பௌத்த மதம் இந்தியாவில் ஆரம்பிச்சுது. ஆனால் இந்த இந்தியாவோட சேர்ந்த மற்ற இடத்தெல்லாம், சைனா, இந்தோனேஷியா, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் பரவி இருந்து அத்தியாபி இன்னமும் இருக்குது. இவ்வளோ சூன்யம்னு சொல்கிற பௌத்த மதம் ரொம்ப பிரச்சாரத்தில் இருக்குது. அதான் இப்படி இல்லையாக்கி திருடாவண்ணம், தேனநறி கொண்ட அனைத்தும், திருட்டு வழியை கை கொண்டு இவன் எல்லா பதார்த்தங்களையும் தத்துவங்களையும் திருடாத வண்ணம். திருடாவண்ணம்னா இல்லைன்னு சொல்லாதபடிக்கு, இல்லையாக்காதபடிக்கு, செழுமதி போல் எழும், பூர்ண சந்திரனை போல விருத்தி அடையக்கூடிய செழுமதி, ஆர்ஜவமாக இருக்கக்கூடிய மதி அப்படின்னும் புத்தின்னு சொல்லலாம். இல்லை அதை செழுமதி போல் எழும் மதியால், செழுமதி போல் எழுமதியால் சேமித்தோமே. அந்த செழுமதி பூர்ணச்சந்திரன்னு சொல்லலாம். மதின்னா சந்திரன், மதின்னா புத்தி, செழுமதின்னா பூர்ணமாக இருக்கக்கூடிய சந்திரன் அர்த்தம். இல்லைன்னா ஆர்ஜவமான புத்தி. ஆர்ஜவமான புத்தி அது வேதமெல்லாம் மறையறைக்கும் பொருளெல்லாம் மெய் அப்படின்னு சொல்கிற சம்பிரதாயத்தில் அந்த மதியினாலே அப்படி செழுமதி போல் எழும் மதியால் அப்படி வரக்கூடிய ஞானம் இருக்குதே, அந்த ஞானம் ஆச்சாரியால் உபதேசித்த ஞானத்தினால சேமித்தோமே, சேமித்தோம், அவன் திருடாதபடி
எல்லாம் சூன்யம்னு சொல்லி தம் பக்கம் எல்லாத்தையும் இழுக்கிறதுக்கு முன்னே நாமும் இந்த மாதிரி பரிகாசமான இவன் கொள்கையெல்லாம் உடையவனாக இருக்கிறத எல்லாரும் பரிகசிக்கிறா. ஆனால் அந்த மார்க்கத்தில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவருடைய ஞானத்தினால உலக அவனிடத்துலேருந்து அதனால தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். இந்த பௌத்த மதம் இங்கே உண்டாச்சுதே தவிர இந்த இப்போ இருக்கக்கூடிய பரத கண்டத்தில் இல்லை, அதிகமாக இல்லை, இருக்குது. அதான் சேமித்தோமே அப்படின்னு சொல்லி இந்த ரட்சிச்சு இந்த உலகத்தை ரட்சித்தார். அதனால் சுவாமி தேசிகன் இந்த பரமத பங்கத்தில் மற்றதுலையும் இருக்குது இது, இந்த பரமத பங்கம் மூலமாக அதாவது நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி எப்படி ரகசியத்திரைய சாரம் ரகசியத்திரயத்தினுடைய அர்த்தத்தை சாதித்து தத்துவஹீத புருஷார்த்தங்களை எப்படி ரகசிய கிரந்தமாக மணிப்பிரவாளத்தில் சாதித்தாரோ அதே போல் நாமெல்லாமும் இந்த இதர மதத்தினுடைய கொள்கையில் எங்கேயாவது மதி மயங்கிட போகிறோமேன்றதுக்காக இந்த மணிப்பிரவாளத்திலேயே இந்த பரமத பங்கத்தை சாதிச்சிருக்கார். அதுலேயும் அது ரொம்ப கடினம். ஆரம்ப முடிவு பாசுரத்துலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். அவர் இதை எதுக்கு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். இதை இதர மதத்தை நாம் தெரிஞ்சுட்டா என்ன தெரியாட்டா என்ன இல்லை. தேசிகன் எவ்வளவு தன்னுடைய ஞானத்தை கொண்டு ஆச்சாரியால் அனுகிரகித்த ஞானத்தை கொண்டு எப்படி லோகத்தை காப்பாற்றிருக்கார், அவருக்கு எப்படி அந்த தன்மை இருக்குது அப்படின்றதும், அதே சமயத்தில் அவருடைய புகழும், அதாவது மற்றவாளை தூஷிக்கிறது இல்லை. இது மற்றவாள் இருக்கிற இடத்துல இருக்கிற தோஷத்தை சொல்லி நாம் அதிலேருந்து விலகி இருக்கிறதுக்கு வழி காட்டுறது. அதனால் வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே அப்படின்னு அவருடைய புகழை பாடுறதுக்காக தான் இதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்தில் எங்கேனா நாம் போய் அந்த மத பிரச்சாரத்தில் எங்கேனா உள்ளே நுழைஞ்சிட்டோன்னா அது நன்னா தான் இருக்கா போல இருக்குது அப்படின்னு நாம் வழிக்கு விழாத இருக்கிறதுக்கும் அது உபயோகமாகும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதி யதிவர்யான் பஜேந்திரம் ஸ்ரீரங்கபூர்வசரதிசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சுதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.